பொதிகை மலர் வெப் டிவிக்காக செய்திகள் வாசிப்பது விழுப்புரத்திலிருந்து பொன்னுசாமி. விழுப்புரத்தில் டூ வீலரில் நூதன முறையில் மது கடத்தி வந்த இருவரை இன்று போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் விழுப்புரம் மதுவிலக்கு அமல் பிரிவு உதவி ஆய்வாளர் சண்முகம், சதீஷ் மற்றும் காவலர்கள் தலைமையில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது விழுப்புரம் வீரவாழி அம்மன் கோவில் அருகே சந்தேகப்படும்படி வந்த டூ வீலரை பிடித்து நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர். விசாரணையில் அவர்கள் பெட்ரோல் டேங்க் மற்றும் அமர்ந்து செல்லும் சீட்டில் தனி அறை அமைத்து மது கடத்தி வந்தது தெரிய வந்தது. உடனடியாக அவர்களை கைது செய்து விசாரணையில் அவர்கள் விழுப்புரம் ஜிஆர்பி தெருவைச் சார்ந்த சாமிநாதன் என்பவரின் மகன் சரண்ராஜ் வயது 37, சாலையாம்பாளையம் மந்தக்கரை வீரப்பன் என்பவரின் மகன் ஆனந்தபாபு வயது 38 என்பது தெரிய வந்தது. இருவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். நூதன முறையில் டூ வீலரில் மது கடத்தி வந்த சம்பவம் விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து மாவட்ட காவல்துறை இது மாதிரியான செயல்களில் யாரேனும் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நூதன முறையில் டூ வீலரில் மது கடத்தி வந்தவர்களை பிடித்த போலீசாருக்கு மக்கள் மத்தியில் பாராட்டு குவிந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பொதிகை மலர் வெப் டிவியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.